श्री अमृतवल्ली नायिका समेत श्री हरितवारण परब्रह्मणे नमः। अस्मद्गुरुभ्यो नमः। अस्मत्सर्वगुरुभ्यो नमः। श्रीमते रामानुजाय नमः। श्रीमद्दासरथे गुरवे नमः। नीलातुङ्गस्तनगिरितटी शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्ध्यं स्वं श्रुतिशिरसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजनिगलितं या बलाकृत्यभुङ्क्ते गोदादस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः। அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணுதெருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினீ வெங்கடவர்க்கு என்ன விதி என்ற செய்த இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாள் திருவடிகளே சரணம். முதல் 5 பாசுரங்கள்னாலே பரம் யூகம் விபவம் அந்தரியாமி அர்ச்சன் சொல்லக்கூடிய 5 நிலைகளை பார்த்தோம். போன பாசுரத்திலிருந்து 15வது பாசுரம் வரைக்கும் பெண் பிள்ளைகளை 10 பாசுரத்திலே 10 பெண் பிள்ளைகளை எழுப்புறான்னு பார்க்க போகிறோம். அதில் போன பாசுரத்தில் பார்த்தோம் ஒரு பெண் பிள்ளை எழுப்புறான்னு பார்த்தோம். பிள்ளாய் எழுந்திராய் அப்படின்றா. பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. இப்படிப்பட்ட பராக்கிரமம் மிக்க எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன், அவனை நாம் சேவிக்க வேண்டும், தொழ வேண்டும், பாட வேண்டும், அவனை நாம் நோன்பு நோக்க வேண்டும்ன்றதுக்காக அவளை எழுப்பினான்னு பார்த்தோம். இந்த பாசுரத்தில் என்ன பண்ணுறா அப்படின்னா பேய் பெண்ணே அப்படின்னு எழுப்புறா. எழுப்பும்போது பேய் பெண்ணேனா ஏதோ பேய் பிடிச்சிருக்கா அப்படின்னா இந்த இடத்துல பேய் பெண்ணே அப்படின்னா அஜ்ஞானத்தில் இருக்கக்கூடிய பெண்ணே அப்படின்னு அர்த்தம். ஏன்னா மதி இல்லாதவள் அப்படி அர்த்தம். மதி இல்லைன்னா மதினா என்ன, புத்தி இல்லாதவன் சொல்லுவோம். அப்படின்னா மதி இல்லாதவள்னு சொல்கிறோம். ஏன்னா அஜ்ஞானத்தில் இருக்க, ஞானம் இல்லைன்னா அஜ்ஞானத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி அஜ்ஞானமாக இருக்கக்கூடிய பெண்ணே அப்படின்னு அந்த பொண்ணை எழுப்பாமல் நம்மளை எழுப்புறா. நம்மளை எழுப்புறது தான் அதில் சுவாபதேசம். பெண் பிள்ளை எழுப்புறா மாதிரி நம்மளை எழுப்புறா அப்படின்றது இதில் விசேஷம். இந்த பெண்ணை என்ன சொல்லி எழுப்புறா அப்படின்றத பார்க்கலாம். கீசு கீசென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ. கீசு கீசுன்னு சொல்லக்கூடிய இப்போ போன பாசத்தில் பார்த்தோம் புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயில். இந்த புற்கள் காலங்காத்தால் என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னா இந்த பறவைகள் அதோட சத்தத்தை தான் நம்ம அதிகமாக கேட்க முடியும். காத்தால் 4 மணிக்கு 5 மணிக்கு வெளில வந்தோன்னா ஏதோ ஒரு பறவை ஏதோ ஒரு சின்ன சத்தமாக நம்ம காதில் விழும். அப்படியான இயற்கையோடு ஒன்றி இருக்கக்கூடிய நேரம் அந்த காத்தால வேலை அப்படின்னு சொல்கிறது. அந்த வேலையில் நாம் எழுந்தோம்னா நாமளும் இயற்கையோடு ஒன்றி இருப்போம். இயற்கையோடு ஒன்றி இருக்க என்ன ஆகும்னா நம்ம உடல் நல்ல வலிமையாகும். நமக்கு இந்த ஆரோக்கியம்ன்றது நல்ல திடகாத்தமாக இருக்கும். நமக்கு இந்த வியாதிகள்ன்றது முக்கால்வாசி வராது. இன்றைக்கி நாம் சாப்பிடக்கூடிய எல்லாமே வியாதி கொடுக்கக்கூடியது. எல்லாமே பழுக்க வைக்கிறது எல்லாமே அரிசியிலேருந்து எல்லாமே எடுத்தால் கூட எல்லாத்துக்கும் ஒரு கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம சாப்பிட்றது எல்லாமே விஷம்தான் சாப்பிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட அப்படின்னு இருக்கு. அப்படி இருந்தால் கூட இந்த இயற்கையோடு நாம் ஒன்றி இருந்தோம்னா என்ன ஆகுதுன்னா நமக்கு அந்த ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய நம்ம இந்த தேகம் சொல்கிறோம் இல்லையா, இந்த உடம்பு இதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா எந்த வியாதி வந்தாலும் குணப்படுத்தக்கூடிய தெம்பு இதுக்கு இருக்குது. மிஸ் அந்த உடம்புக்கு உண்டு. நம்ம கை கட் பண்ணிக்கிறோம், கை கட்டாக எடுத்து ஒரு 2-3 மாதம் 4 மாதம் ஆச்சு அந்த இடத்துல கட்டான ஒரு இதுவே இருக்காது நமக்கு. ஏன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டின்றது. பழையபடி எப்படி இருந்தோ அது போல் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது அந்த இடம் மட்டும் அப்படின்ற மாதிரி. இந்த இயற்கை என்ன பண்ணுறா, அது சரி செய்யக்கூடியது. அது எந்த வியாதி வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ வியாதி வருதா 1-2 மாத்திரை போட்டுன்றோம். அது வியாதி போயிடுதுன்னா அப்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த நமக்கு சக்தி இருக்கே, நமக்கு அந்த சக்தி என்ன பண்ணுறான்னு தூங்க வச்சிடும். எப்பயுமே ஏதாவது ஒரு வியாதி வந்ததுன்னா ஒரு நாள் 2 நாள் பார்ப்பா, கொஞ்சம் அதுக்கு சின்னதாக ஒரு மருந்து கொடுப்பா. அதுலேயும் கேட்கல அப்படின்னா தான் பெரிய மருந்து வைத்தியர்கிட்ட போனோம், பெரிய மருந்துன்றது போனோம். அது நம்ம விட்டு போச்சு. இப்போ வைத்தியர்கிட்ட போகிறதே விட்டு போச்சு. நம்ம உடம்பு சரியில்லை எங்கே போகிறோம்னா மெடிக்கல் ஷாப் தான் போகிறோம். நமக்கே எல்லாம் தெரிஞ்சிடும். சுவாமி இந்த மாத்திரை கொடுங்க, இந்த உடம்பு சரியில்லை எனக்கு இந்த மாத்திரை கொடுங்க. இல்லை யாராவது வெளில போனால் இந்த மாத்திரை வாங்கிட்டு வந்துருப்பா, கொஞ்சம் 2 நாளாக தலைவலியாக இருக்குது. அது என்ன தலைவலியும் நமக்கு தெரியாது, அதுக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரியாது. ஆனால் என்ன பண்ண தலைவலினா இந்த மாத்திரை அப்படி நம்ம மாறிட்டோம். அதுதான் போக நம்ம மாறிகிட்டே இருக்கும். நம்ம இன்னும் வந்தோன்னா இயற்கையை விட்டு வெளில வந்துகிட்டே இருக்கும். அது இல்லாமல் இயற்கையோடு ஒத்து வாழணும்னா என்ன பண்ணால் இந்த சுத்த சத்துவம் இருக்கக்கூடிய இந்த அதிகாலை பொழுது இது விசேஷமானதுன்னு திரும்ப இந்த காலத்தை ரொம்ப முக்கியமாக சொல்கிறான் இந்த ஆண்டாள். கீசு கீசென்றெங்கும் ஆனைச்சாத்தன். கீசுன்னு இந்த பறவைகள்லாம் எப்பயும் கத்திகிட்டே இருக்கக்கூடியது. அதுலேயும் இந்த பறவை சொல்லுது ஆனைச்சாத்தன்னு சொல்லக்கூடிய பறவை. இந்த பறவைக்கு பரத்வாஜ பக்ஷின்னு பேர். எனக்கு பரத்வாஜ் இந்த பறவைக்கு வல்லினம் குருவின்னு தமிழில் சொல்லும்போது இது குருவி வகையை சேர்ந்தது. இந்த குருவி பரத்வாஜ பக்ஷின்னு பேர். எதனால் இந்த பரத்வாஜ பக்ஷி அப்படின்னா இந்த பரத்வாஜ முனி சில காலங்கள் இந்த பக்ஷி ரூபத்தில் இருந்தாராம். அதனால் இவருக்கு இந்த பரத்வாஜ பக்ஷின்னு பேர். இந்த பக்ஷி
இந்த பரத்வாஜர் யார் அப்படின்னா நம்ம பார்த்தோம்ல துரோணாச்சாரியருடைய அப்பா, இவரோட குமாரர் தான் துரோணாச்சாரியர். அப்போ இவரே இவ்வளோ விசேஷம், எவ்வளோ விசேஷமாக இருக்கும். மகாஞானி சப்தரிஷிகளில் ஒருத்தர் இவர் பரத்வாஜ வம்சம்னு கூட இப்போ கூட பார்க்கலாம் நம்ம. அது மாதிரி விசேஷமானவர். இவரோடைய பேர் வைத்து கொண்டு இருக்கிற இந்த பக்ஷி என்ன பண்ணுறதுன்னா கீச்சு கீச்சுன்னு சத்தம் போடுறது தான். எப்படி சத்தம் போடுறதுன்னா பேரறவுன்றான். நம்ம கிளியோ குயிலோ போயினா சின்ன சின்னதாக இருக்கும் சத்தம் இல்லை. இந்த ஆனைச்சாத்தன்னு சொல்லக்கூடியது நல்லா கத்தி பேசக்கூடியது. இந்த பெண் பிள்ளை எழுப்புறா. எப்படி எழுப்புறான்னா கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும். இதெல்லாம் ரெண்டுமே பேசிக்கிறோம். இந்த பட்சிகள்லாம் காத்தாலேருந்தால் ஒன்று பேசிகிட்டு இருக்கோம். நம்ம காத்தாலேருந்து நம்ம சாயங்காலம் பேசுகிறோம் இல்லையா, நம்ம சாயங்காலம் வந்து எல்லோரும் கூடி இருந்து பயன் பேசிகிட்டு இருக்கோம்ல, இது காத்தாலேருந்தோடனே பேசக்கூடியது இந்த பட்சிகள். ஏன்னா இயற்கையான ஒத்தி இருக்கக்கூடியதுனால அது இயற்கையான நேரத்தில் நல்லா தெம்பாக இருக்கக்கூடியது. காத்தாலேருந்தோடனே தெம்பாக இருக்கும். நமக்கு தான் காத்தாலேருந்து தூக்கமாக இருக்கும், அது காத்தாலேருந்து தெம்பாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடியது பேசிக்கிறதா, ஒன்று பேசிக்கிறது தான். இப்போ நம்ம எங்கே போகலாம், எந்த இடத்துல என்ன நமக்கு உணவு என்ன எங்கேயும் கிடைக்கும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இது ஒன்று பேசிகிட்டு இருக்கோம். பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போகும். இந்த பெரிய அம்மா அப்பாலாம் கிளம்பி போயிடும், பசங்களாம் அங்கேயே இருக்கும். இதுக்கு எடுத்து இறை கொண்டு வந்து கொடுத்துக்குவோம். அது மாதிரி இருக்கும் இல்லையா. இது பேசிகிட்டு இருக்கு. என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படின்னா என்ன பண்ணோம் இன்றைக்கி, இந்த காலத்தில் என்ன பண்ணோம், இன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படின்றது பேசிகிட்டு இருக்கு. அது எப்படி பேசணும்னா இந்த ஆனைச்சாத்தன்றது நல்லா கத்தி பேசணும். பேரறவும் தான். கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசினா பேரறவும் கேட்டிலையோன்னா நல்லா சத்தமாக பேசக்கூடியது. அதை கேட்கலையா நீ? என்னன்னா அதிகாலை பொழுது நிஷப்தமாக இருக்கக்கூடிய நேரம், இந்த சின்ன பறவை கத்தினாலே நமக்கு அது கேட்கறது. இந்த கிளியோ குயிலோ கத்தினா கூட நமக்கு கேட்கறது இல்லையா. இது ஆனைச்சாத்தன் பேரறவும் கத்தின்னு இருக்கு, அது கூட உன் காதில் கேட்காம நீ தூங்கிக்கிட்டு இருக்கியே, நீ தூங்கலாமா அப்படின்னு கேட்குறான். கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பெண்ணே. இது பரவாயில்ல, இது எங்கேயோ வெளியில் இருக்குது, ஆற்றுக்கு வெளியில் ஒரு இடம் இருக்குது, அது தோட்டம் இருக்குது, இல்லை காடு இருக்குது. சில கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா கிராமம் இருக்கும், கிராமத்தை தாண்டி கொஞ்சம் தள்ளி போனால் காடு இருக்கும். அந்த காட்டுலேருந்து நம்ம கேட்கணும் இல்லையா. இந்த பறவை கத்துறது தான் கொஞ்சம் தள்ளி இருக்கு இல்லையா. இதுவாது எங்கேயோ கேட்குறது சத்தம், உங்கள் ஆற்றுலேயே சத்தம் கேட்குறது, அது உனக்கு கேட்கலையோ அப்படின்னு கேட்குறேன். என்ன சத்தம் அப்படின்னா காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேத்து அப்படின்னா காசும் முதல்ல ஆரம்பினா காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேத்து வாசனருங்குழல் ஆட்சியர். இந்த அவங்க ஆத்திருக்காலே இந்த ஆட்சியர்னா கோபிகா பெண்கள். அந்த ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கோபிகா பெண்கள்னு பேர், கோபிகர்கள்னு புருஷாளுக்கு பேர். இந்த கோபிகா பெண்களுக்கு ஸ்திரீக்கள்லாம் இருக்கா இல்லையா, இவாளோட சத்தமே உனக்கு கேட்குறது, வாத்துக்குள்ளேயே கேட்குறது. என்னன்னா காத்தால வெளியே போகிறது, இவெல்லாம் ஏந்துட்டா, இவ சின்ன பெண் தூங்கிட்டு இருக்கா. இல்லைன்னா பார்த்தா பசங்களாம் நல்லா தூங்கி மெதுவாக 7 மணி தான் எழுந்துக்கும், நாம் 4-5 மணிக்கு இருந்தால் கூட. அப்போ இந்த பெண் பிள்ளை சின்ன குழந்தை இல்லையா, இவ தூங்கிட்டு இருக்கா, நீ எழுந்துக்கோ, ஏன்னா அவங்க அப்பா அம்மா எழுந்துட்டா பாரு அப்படின்னு வந்து சுட்டி காட்டுறா. என்ன சொல்கிறேன்னா காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து அப்படின்னா காசுனா காசு மணி மாலை போன்ற மாலைகள். நம்ம இப்போ ஆயர்குல பெண்கள் செல்வ சிறுமியர்கள் பார்த்தோம் இல்லையா. செல்வம்னா நம்ம எல்லாரும் செல்வம்னா என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா பணம்னு நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, செல்வம் வந்து ஐஸ்வர்யம்னு சொல்லக்கூடியதான் செல்வம். என்ன பணம், ஆரோக்கியம், புத்தி, ஞானம் இதெல்லாமே வந்து செல்வத்தில் வருது. பார்த்தா செல்வத்துள் செல்வம் செல்வம் திருவள்ளுவர் சொல்கிறார் இல்லையா. இந்த செவின்றது ஒரு செல்வமா. என்ன எங்கள் மாமா சொல்லுவார், காது 2 இருக்குது, வாய் 1 இருக்குது, ஏன்னு கேட்பார். என்ன அப்படின்னா வாய் பாதி தான் உபயோகப்படுத்தணும், காது எவ்வளோ பேசுகிறோமோ அது டபுளாக யூஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய கேட்கணும். ஏன்னா கேட்க தான் உள்ளுக்குள்ளே இறங்கும். உள்ளுக்குள்ளே 100 இறங்கினா தான் நம்ம 50 பேச முடியும், இல்லை 30 சொல்ல முடியும். அதில் 10 தான் நமக்கு புரியும் நல்லா. அப்படியாக இந்த செல்வம்ன்றது என்னென்னா எல்லா செல்வங்களும் நிறைந்தவர்கள், நல்ல ஞானம் இருக்கக்கூடியவர்கள். ஏன் ஞானம் இருக்குன்னா ஏற்கனவே பார்த்தோம், இவர்கள்லாம் முனிவர்களும் யோகிகளும் கிருஷ்ணனுடைய பிரேமைக்காக அவனுடைய ஆலிங்கனத்துக்காக என்ன பண்ணுறான்னா முதல்லையே வந்து இங்கே உட்காந்துட்டுக்கா பார்த்தா அப்படிப்பட்ட செல்வங்கள் உடையவர்கள். அந்த மட்டும் செல்வம்னா துட்டும் இருக்கான். ஏன்னா ரத்தினங்களாலான மாளிகை அப்படின்னா விளக்கேற்றினா அந்த பாசத்தில் விளக்கேற்றினா சின்ன விளக்கேற்றுறாலாம், ஃபுல்லாக பிரைட்டாக ஆகிடுதான். ஏன் அப்படின்னா ஃபுல்லாக ரத்னங்கள். இந்த வெளிச்சத்தினால அது அந்த ரத்னங்கள் எரிய ஆரம்பிக்குது. அந்த ரத்னங்கள் எரியனால் நல்ல வெளிச்சம் வருதான். அப்படிப்பட்ட செல்வர்கள் உடையவர்கள் இவள். அப்போ என்ன நினச்சிக்கலாம், காசு மணி மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய காசு மாலை உங்களுக்கு அது போல் பல மாலைகள்லாம் அணிந்து கொண்டிருப்பான். காசும் பிறப்புன்னா பிறந்ததுலேருந்தே சிலது உண்டு. சின்ன குழந்தையில சில ஆற்று வழக்கமாக இருக்கலாம், சில பேர் வாங்கி கொடுத்த ஏதோ சின்ன வயசு அந்த மாதிரி மாலைகள். இப்படிப்பட்ட பல மாலைகள்லாம் நகைகள். இந்த எல்லா நகைகளும் அணிந்திருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து. இந்த கை வந்து நல்லா கலகலன்னு சத்தம் போடுதான். எப்படின்னா நிறைய வளையல் போட்டுருக்கலாம். ஆண்டாள் பார்த்தோம், நிறைய வேலை நம்ம கோயில் ஆண்டாள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கதால் கூட சொல்லியிருந்தேன், வர்ற அத்தனை விலையிலும் தாயாருக்கு போகிறதில்ல, ஆண்டாள் தான் போகும் நம்ம கோயிலில். அது விசேஷம், அது என்னமோ தெரில.
நாம் எங்கேயாவது தாயாருக்கு சேர்க்கலான்னு நினச்சா கூட அதுக்கு இடமே இருக்காது. இல்லை நீ ஆண்டாளுக்கோ சாத்திக்குவோ அப்படின்னு நம்ம சொல்லுவாள். நம்ம கை நேராக ஆண்டாளுக்கிட்ட தான் போகும், கையில் வளையல் அப்படி. இந்த காசும் பிறப்பும் கலகலப்ப கை. இந்த வளையல்ன்றது அவ்வளோ விசேஷம். வளையல்லாம் நிறைய சூக்ஷ்மங்கள்லாம் இருக்குது. இப்போ வளைகாப்புன்னு பண்ணுறோம் இல்லையா, இப்போ ஒரு பொண்ணு உண்டாக இருந்தாலும் வளைகாப்புன்னு பண்ணுறோம் இல்லையா, அதை சயின்ஸு இப்போ புதுசாக என்ன சொல்கிறான்னா, அந்த சவுண்டை, இந்த வளையல்லாம் வருது இல்லையா, அந்த சவுண்டை இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வர வச்சு, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ வித்துட்டுருக்கா. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் இது வாங்கி வச்சுக்கோ, இந்த சவுண்டு உங்களுக்கு நல்லது அப்படின்னு இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் வித்துட்டுருக்கா. நமக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ₹1 செலவு இல்லாமல் எல்லா வேலையும் பண்ணுவோம். நம்ம பிரபலம் குறைக்காரம் இல்லைன்னா நம்மக்கிட்ட வைத்தியமோ எதுவாக இருந்தாலும் சரி ₹2 ₹5 தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணோம்னா 1000 2000 மிஷின் போட்டு கொடுத்துருவோம். இந்த வளையல் என்ன பண்ணணும் தெரியுமா, ஒன்று சத்தம் போடுறதில்ல, அந்த சத்தம் இருக்கு இல்லையா, அது இந்த குழந்தைக்கு நல்லா அருமையாக இருக்குமா. அந்த குழந்தை இதை கேட்டு கேட்டு நல்லா உற்சாகமாக வளருமா, தெம்பாக வருமா. அதனால் அது விசேஷம். அதனால் இந்த காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேருது. இந்த கை என்னன்னா கலகலகலகலகலாம் சத்தம் கேட்டுருக்கு. நிறைய பேர் இந்த பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா வர்றது தெரிஞ்சிடும். நம்ம இந்த பக்கம் திரும்பி எங்கேயோ பார்த்துட்டு இருப்போம். யாரோ ஒரு பொண்ணு வரான்னு திரும்பி பார்ப்போம். என்னென்னா கை வளையல் கேட்கும், கால் கொலுசு கேட்கும், லோலாக்கு அது சத்தம் கேட்கும். லோலாக்கு பெல் நம்ம இந்த மணி அடிக்கிற மாதிரி ஒரு லோலாக்கு ஒன்று வச்சுருப்பா, சத்தம் கேட்கும். இது மாதிரி எல்லா சத்தம் வேணும்னா இந்த ஆபரணங்களுடைய சத்தம். அப்போது நம்ம 1-2 செயின் போட்டுருந்தா சத்தம் கேட்காது, 10-15 செயின் போட்டிருந்தா சத்தம் கேட்கல, ஒன்று உரசி சத்தம் கேட்கல. அப்போ அவ்வளோ மாலைகள் போட்டுருக்காவா, நான் அவ்வளோ குபேரர்கள் இவெல்லாம் அப்படி வச்சுட்டுருக்காவா. காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாசன் அருங்குழல் ஆட்சியராம். இவர் எப்படிப்பட்டவெல்லாம் நல்ல இந்த கூந்தல், இந்த திருவிளையாடல் பற்றின இயற்கையிலே பெண்ணுக்கு நறுமணம் உண்டா கூந்தலுக்கு, அது மாதிரி என்ன இது இயற்கையில் இருக்கோ இல்லையோ இவர்களுக்கு செயற்கையாக இருக்கான். ஆண்டாள் சொல்கிறான் என்ன செயற்கைனா, வாச நறும் குழல் ஆட்சியர். இந்த ஆட்சியர் இருக்கால கோபிகாஸ்திரிகள் நல்லா நறுமணம் இருக்கக்கூடிய கூந்தல் வச்சு கொண்டிருக்கலாம். எப்படி இந்த கூந்தல் இவ்வளோ நறுமணமாக இருக்குது அப்படின்னா, இவளோட வேலை என்ன அப்படின்னா மத்தினால் ஓசைப்படுத்த தெயிரளவும் கேள்வி. இவள் என்னன்னா தெயிர கடையிறது தான் இவளோட வேலை. இது ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்ன தொழில்னா மாடு சம்மந்தப்பட்ட தொழில் தான், பசு சம்மந்தப்பட்ட தொழில் தான். என்ன பண்ணுறோம், பசுலேருந்து வரக்கூடிய பால்லேருந்து வரக்கூடியது தேர்லேருந்து வரக்கூடியது வெண்ணெயிலேருந்து வரக்கூடியது நெய். இதுதான் கிரமம். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறான்னா பால்லேருந்து வெண்ணெய் எடுக்கிறா, அது கூடாது. ஆண்டாலே என்ன சொல்லிருக்கா, மத்தினால் தெயிரவும் கேட்டிடும். அப்போ தெயிர் என்ன பண்ணுறா, அந்த தெயிர் கடையிறா, எது கடையிறான்னா வெண்ணெய்க்காக கடையிறானா, அப்போ தெயிர்லேருந்து தான் வெண்ணெய் எடுக்கணும், பால்லேருந்து எடுக்கக்கூடாது. இன்றைக்கி என்ன பண்ணுறான்னா பாலை காய்ச்சி அதுக்கு தோச்சி அதுக்கப்புறம் அது தயிராகி அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு டைம் ஆகுறதுனால இந்த பிஸ்னஸ் டைம் என்ன ஆகுது, டக்குன்னு ஆர்டர் வருது, என்ன பண்ணணும்னா சரி பால்லேருந்து எடுத்துடு அப்படின்னு எடுத்துடுறா இந்த காலத்தில். தவிர கூடாது, அது தயிர்லேருந்து தான் எடுக்கணுன்றது ஆண்டாளோட வாக்கு. அவட மத்தினால் தயிரளம் இப்போ தயிர் கடைஞ்சின்னு இருக்கா இல்லையா, இந்த தயிர் கடையிறது என்ன ஆகும்னா நல்லா கடையும் போது தளிக்கும் இல்லையா. தளிச்சு என்ன பண்ணோம், நம்ம பானை இருக்குது, அந்த பானைக்கு மேலே அந்த மற்ற இது கையால் பண்ணுவான். நம்ம சும்மா கையில் பண்ணுற அந்த மத்து இல்லை, நம்ம மோரை சிலுப்புறதுக்கு தான் வச்சுருப்போம். அந்த தயிர் கடையிறதுக்கு பெருசாக இருக்கும், பெரிய பானை பெரிய மத்து இருக்கும் இல்லையா, அந்த மத்துக்கு ஒரு கயிறு கட்டுவாள், கயிறை வச்சு அந்த கயிறை வச்சு பண்ணுவான். அது கடைய என்ன ஆகும்னா அந்த கடைஞ்சதுலேருந்து வெண்ணெய் வரும் இல்லையா. அந்த கடையிற இதில் என்ன ஆகும்னா அதுலேருந்து 1-2 தெளிக்கிறது இல்லையா, அது என்ன ஒன்று நேராக தலையில் தெளிக்கலாம், அது கூட விசேஷம் இல்லையா. அது கையில் படுறதான் பண்ண கையில் இந்த தயிர் கடைஞ்சோன்னா அந்த தயிர் கையில் படுறது இல்லையா. இது பண்ணும்போது என்னென்னா உடம்பு ஆடுறது, கை ஆடுறதுனால உடம்பு ஆடுறதுனால தலையாடுறதுனா முடி கலையிறது. இப்போ இவன் என்ன பண்ணுவான்னா நம்ம தளி பண்ணிட்டு இருப்போம் இல்லையா, ஆற்றுல பார்த்து உங்களுக்குலாம் நல்லா தெரியும், பெண்களுக்கெலாம் தளி பண்ணிட்டே இருப்போம். திடீர்னு பார்த்தா அந்த தலைமுடி கொஞ்சம் நவரும், இந்த கையை இப்படி ஒரு தடவை பண்ணுவோம் இல்லையா. இப்போ இந்த கையில் ஒட்டி இருக்கிற அந்த தயிருக்கு அது இந்த கூந்தலில் படுறதான், அந்த கூந்தல் நறுமணம் இந்த தயிர்லேருந்து தான் வருதான். என்ன சொல்கிறா, வாசனை அருங்குழல் ஆட்சியர். இவர்கள்லாம் நல்லா கூந்தல் வச்சுருக்கா, நறுமையான குறைச்சுனா இந்த வாசனை எங்கே இருந்ததுன்னா மத்தினால் ஓசைப்படுத்த தெயிரளவும் கேட்டிலேனா. அடுத்த லைன் என்ன சொல்கிறேன்னா, இந்த மத்தினால் வரக்கூடிய அந்த தயிர் இருக்கே அதனால் வரக்கூடிய வாசனையம். இதுதான் இயற்கையானது. நம்ம கெமிக்கல் வாங்கி முடிக்கு ஒரு ஸ்ப்ரே, கழுத்துக்கு ஒரு ஸ்ப்ரே, மூஞ்சுக்கு ஒரு ஸ்ப்ரே, கை காலுக்கு ஒரு ஸ்ப்ரே, எதுவுமே கிடையாது இயற்கை. இதெல்லாம் வாங்கணும்னா 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு இல்லை, 10 ரூபா பால் பாக்கெட் வாங்கினா போதும், அதை தயிர் ஆக்கி பண்ணலாம். இல்லை 10 ரூபா தயிர் பாக்கெட் வாங்கினா போதும், நமக்கு வாசனை அருங்குழல் ஆட்சியர்கள் தான் நம்பும். அப்படியாக விசேஷமாக இதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய வரிகள். வாசனை அருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுறது. இவெல்லாம் நல்ல கூந்தல் எதனால் வச்சுட்டு இருக்கானா, இந்த மத்தினால் இந்த தயிர்னால் ஏற்படக்கூடியது. ரெண்டாவது இவாளுக்கு என்னென்னா இருக்கிற சொத்தே இந்த தயிர் தான், பால் தயிர் தான், இதுதான் வச்சுருந்தா இது வச்சுருந்தா ஓட்டிகிட்டு இருக்கான்னு பார்க்குறோம். அப்படியாக
இவர்கள் வாசனருங்குழல் ஆட்சியர். இப்படிப்பட்ட ஆட்சியர்கள்லாம் உட்காந்து தெயிரளவும் கடையில. இந்த தெயிர் கடையிறா இல்லையா, இது எப்படி இருக்குன்னு கேட்குறாள். சொல்கிறாள் ஆண்டாள், ஏன் தெயிர் கடையிறது சொல்லணும்னா, பார்க்கடலை கடைஞ்ச போது வந்த சத்தம் கேட்டுது. இந்த பார்க்கடல் கடையிறா, அதை கடையும் போது வாசுகின்ற ஒரு பாம்பு, அந்த பாம்பு வச்சு தான் கரையிறா. அந்த பர்வத்தத்தை வச்சு கரையும் போது நம்ம சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு 2 ஐட்டம் பட்டாலே என்ன பண்ணுது, ஒரு சத்தம் கேட்குறது, நம்ம கேட்குறது. அப்போ பெரியசாக இருக்கக்கூடிய பர்வதம், இந்த பர்வத்தை கடையக்கூடிய பாம்பு, அந்த வாசுகின்ற பாம்பு பெரிய பாம்பு. நேற்று பார்த்தோம் இல்லையா, கத்ருவோட பசங்கள்லாம் யார், நாகங்கள். இந்த வாசுகின்றது கத்ருவோட பையன். இவரை வச்சு கடையிறா இல்லையா, கடையிறா. இது எங்கே கடையிறான்னா பார்க்கடலில் கடையிறா இல்லையா, பார்க்கடலில் கடையிறா இல்லையா. அந்த பார்க்கடலில் அந்த கடையிறது போது அந்த பர்வதம் இருக்குது இல்லையா, அந்த பர்வதம் நேரம் உள்ள மலைன்றது என்ன, கல், அந்த உள்ளே போய்டும் இல்லையா, அது போகாமல் இருக்கிறதுக்கு அவதாரம் தான் கூர்ம அவதாரம். 10 அவதாரங்கள் சொல்லியா, மத்ஸ்ய, கூர்ம, வராக, நாரசிம்ம, வாமன, பரசுராம, ராம, பலராம, கிருஷ்ண, கல்கி. இதுதான் 10 அவதாரம். 10 அவதாரம் பெருமாள் எடுத்துக்காருன்னா இல்லை, இந்த 10 சிறப்பு பெற்றவை. முதல்ல மத்ஸ்யம் என்ன பண்ணுறேன்னா ஜலத்தில் இருக்கக்கூடியது. அடுத்தது கூர்மம்னா ஜலத்துலேயும் இருக்கக்கூடியது, லேண்ட்லேயும் இருக்கக்கூடியது, பூமியிலையும் இருக்கக்கூடியது. மத்ஸ்ய, கூர்ம. வராகம்னா பூமியில் மட்டும் இருக்கக்கூடியது. அதுலேருந்து பரிணாம வளர்ச்சி மத்ஸ்ய, கூர்ம, வராக, நாரசிம்ம. அந்த மிருகத்திலேருந்து மனிதத்தன்மை ரெண்டும் கலந்து இருக்கக்கூடியது. இந்த மனிதனத்திலேருந்து பூர்ணமான மனிதனாக மாறுங்க வாமன. இந்த வாமனா மனுஷனாக பரிமாற்றம் அடைகிறாள். அடைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, மத்ஸ்ய, கூர்ம, வராக, நாரசிம்ம, வாமன, பரசுராமனுக்கு குரோதம் வந்துடுது, தான்ற அகங்காரம் வந்துடுது மனுஷனுக்கு. அதுக்கப்புறம் என்ன, பரசுராம, ராம, இல்லை நம்ம கோபம் இருக்கக்கூடாது, நமக்கு சத்துவகுணம் தான் முக்கியம், நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் சொன்னவன் ராமன். அதனால் இப்படி இருக்கக்கூடியவன். அப்படி இருக்கக்கூடியவனுக்கு நிறைய புத்தி வந்துடுது, ஞானம் வந்து என்ன பண்ண, கிருஷ்ணனை போல விளையாடுறான், ஜெகஜாலம் பண்ணுறான். இல்லை நம்ம கோவப்பட்டுலாம் ஒன்றும் ஆகாது, நம்ம புத்தி உபயோகப்படுத்தி தான் நம்ம போகக்கூடியதுங்கிறது போகப்படுறான். போய் இதுக்கப்புறம் கல்கி அவதாரத்தோடு முடிக்கிறான். இது வந்து ஒரு பரிணாம வளர்ச்சியாக சொல்லுவாள் சில பேர். இப்படியாக இந்த கூர்மாவதாரம் இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த கூர்மாவதாரம் எங்கே விசேஷம்னா, வாதில் இருக்கக்கூடிய கோயிலாழ்வார் கூர்மாவதாரம் தான் இருக்கும். வைகுண்டத்தில் பெருமாள் எப்படி இருக்காருன்னா, கூர்மாதி திவ்யலோகம் தத்தனு மணிமய மண்டபம் தத்ரசேஷம் அப்படின்னா பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னா, கூர்ம பீட்டம். அதே மாதிரி நிறைய பேர் கோயிலில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மனை, இந்த ஹோமம் பண்ணுறா எல்லாமே மனை போட்டு தான் உட்காரணும், வெறும் தரையில் உட்காரக்கூடாது. அப்போது அந்த பீட்டம் எப்படி இருக்கும்னா கூர்மமாக இருக்குமா. அந்த கூர்மம்ன்றது ஒரு பீட்டமாக இருக்கணும். அதனால தான் அந்த கூர்மம், இந்த கூர்மம் மேலே அந்த ஓடு இருக்குது, அந்த ஓடுக்கு மேலே தான் அந்த மந்திர பர்வதமே இருக்குது. அந்த மந்திர பர்வம் ஒரு பெரிய பர்வத மந்திரம், அதை தாங்கணும்னா அது சாதாரண கூர்மமாக இருக்குமா, எம்பெருமானே அவதாரம் பண்ணாதான் உண்டு அப்படிப்பட்ட கூர்மம். அப்படியாக இந்த கூர்மாவதி இது போல் 10 அவதாரங்கள் ரொம்ப முக்கியமானது. இது மட்டும்தான் பண்ணான்னா பல அவதாரங்கள் எடுத்திருக்கான். இதில் விசேஷம் அவதாரங்கள் 2 வகைப்படும், மொத்தமாக சொன்னால் 3 வகைப்படும் சொல்லலாம். ஒன்று தானே விபவம் பார்த்தோம்னா ராம, கிருஷ்ண, இவாளெலாம் விபவம் தானாக அவதாரம் வந்து பண்ணவான். 2வது என்னென்னா தன்னுடைய பவரை கொடுப்பார், தன்னுடைய சக்தி ஆவிர்பாவம் சொல்லுவான். ஆனால் அதில் சில பவர் கொடுக்கறது, பல பவர் கொடுக்கறது. இப்போது வியாசர் சொல்கிறேன், நேதி பார்த்தோம் வியாசர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, வியாசம் வசிஷ்டனப்தாரம் சக்தியே பௌத்திரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தப்போனிதம். நான் மேலேருந்தும் இருக்கு பெருமை, கீழேருந்தும் பெருமை. இது வியாசன் பற்றி. வியாசர் வந்து பெருமானுடைய அம்சம், பெருமானுடைய ஒரு பவர் அவர்கிட்ட இல்லை, சில பவர் இருக்கக்கூடிய. அதனால தான் அவர் வேதத்தையே வகுக்க முடிஞ்சது. வேத வியாசன் எதனால் பேர் வந்தது, நம்மளால் பண்ண முடியுமா? ஒரு மனுஷ ஜென்மாவால் பண்ணக்கூடியது கிடையாது. சில பேர் சொல்லுவாள், இவர் மனுஷனே கிடையாதுப்பா, தெய்வம். எதனால் ஒரு மனுஷன் பண்ணக்கூடிய விஷயமே கிடையாது, இவர் பண்ண காரியம் அசாதாரணமான காரியம் அப்படின்னு ஒரு சில பேர் குறிப்பிட்றாங்க. என்னென்னா அவள் பெருமாள் கட்டாட்சம் இருக்கக்கூடியது அப்படின்னா, பெருமானுடைய ஏதோ ஒரு சக்தி அவள் இருக்கக்கூடியது அப்படின்னு. அப்படியாக அது ஒரு சக்தியை கொடுக்கறது, இல்லை பல சக்தியை கொடுக்கறது. இதை விசேஷமாக சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, மூணுத்தையும் விசேஷமாக எப்படி சொல்லுவான்னா, ராமாயண கட்டத்தில் சொல்லுவாள். ராமர் காட்டுக்கு வரார், சீத்தை தேடின்னு வரார். பின்ன ஆஞ்சநேயரோட உதவி கேட்குறார். ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாருன்னா, லங்கைக்கு போய் பார்க்குறார். கடல் தாண்டி தான் போச்சுன்னு தெரிஞ்சுது. அங்கே லங்கைக்கு போய் பார்க்குறார். இந்த லங்கையில் போய் பார்த்தோன்னே ஏதோ குரங்கு ஒன்று வந்துருக்கு, அதை பிடிச்சின்னு வாங்கன்னு இருக்கான். போய் பிடிச்சின்னு வந்திருக்கா, குரங்கு போய் பார்த்து பிடிச்சின்னு வந்தான். வந்ததுக்கப்புறம் ராவணாசுரனுக்கு எதில் ராவணாசுரன் ராமநாசனுடைய அந்த சிம்மாசனம் இருக்கு இல்லையா, அதில் பல படிக்கட்டு இருக்குமா. இந்த பல படிக்கட்டு என்ன தெரியுமா, எல்லா தேவர்களையும் கூட்டு வந்து படிக்கட்டாக போட்டு வச்சுருக்கானா ராவணாசுரன். அப்படியேப்பட்டவன் ராவணாசுரன். சிவன் வந்து தனக்கு காட்சி கொடுக்கலன்னு கோபப்பட்டு கைலாயத்தை தூக்க போனானா.
கைலாயத்தை தூக்குறான் கையால், அந்த அளவுக்கு வலிமை மிக்கவன். இவன் என்ன பண்ணுறானா, எல்லா தேவர்களையும் கூப்பிட்டு வந்து அடிமை பண்ணி தன்னோட படிக்கட்டை வச்சுருக்கானா. இது ஒரு வேடிக்கையாக சொல்லுவாள். படிக்கிட்டா தலையை கவுத்து வச்சுருந்து எல்லாரும் கவுந்து படுத்துட்டுருக்கா, அது மேலே இவன் ஏறி போய் சிம்மாசத்தில் உட்காரானா. அதான் அந்த படிக்கிட்டா இருக்கான். இது என்ன பண்ணானா ஒருத்தர், அவன் முதுகு மேலே நீ ஏன் ஏறுற, அது விஷயம் இல்லை, அவன் மாறு மேலே ஏறிப்போ, அதுதான் உனக்கு விசேஷம்னு ஒருத்தர் சொன்னானா. சொன்னதுனால சரி எல்லாம் திரும்பி படுங்கன்ட்டானா. திரும்பி படுத்துனா எனக்கு என்ன ஆச்சுன்னா, சனி பார்த்துட்டான். அங்கே சனி இருக்கான், சனி பார்த்துட்டான். முடிஞ்சு போச்சு அவன் டைம், ராமர் வர டைம் ஆகிடுச்சின்னு. அதனால் ஆஞ்சநேயர் வந்தான். ஆஞ்சநேயர் வந்ததுக்கப்புறம் எதிரில் உட்காந்துருக்கான். ஆஞ்சநேயர் என்ன பண்ணார், தன்னோட வாழையை நல்லா சுற்றி 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 என்ன பண்ணார், இவனோட சிம்மாசத்தை விட ஒரு அடி மேலே உட்காந்துறான். அப்பயே புரிஞ்சுருக்கணும், வந்திருக்கிற சாதாரண ஆளாக இல்லை. அப்பயும் புரியல. கேட்டானா, நீ யார் அப்படின்னா ராவணாசுரன். சரி நான் யாருன்னு சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி உனக்கு என்னை யார் அனுப்பிச்சாலும் அவர் தெரியணும் இல்லையா, அவரை தெரியும்னா அதுக்கு முன்னாடி ஒன்று தெரியணும். ஒவ்வொன்றா சொல்லிடலாம். உனக்கு இந்த கார்த்திய வீரார்ஜுனன் தெரியுமான்னு கேட்டாரான் யார், ஆஞ்சநேயர். எதிரில் சிம்மாசத்தில் உட்காந்த ராவணன் எப்படியேப்பட்ட பராக்கிரமன் சொன்னேன் இல்லையா, அவன் வேத்து கொட்டிட்டான். என்னது கார்த்திய வீரார்ஜுனா? ஏன்னா ஒரு தடவை கார்த்திய வீரார்ஜுனன்றது பெருமானுடைய அவதாரம். ஓகேவா? அவருக்கு 1000 கை, 1000 கொண்டாடி. அவன் என்ன பண்ணுறான்னா ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருக்கானா. ஏன்னா நதி வந்துட்டுருக்கு, அந்த நதியில் உட்காந்து ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருக்கான். ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து ராவணாசுரன் பிராமணன் எடுத்து அசுரன், ஆனால் பிராமணசுரன். அவன் என்ன பண்ணுறான்னா சந்தியாவதனம் பண்ணிட்டு இருக்கானா. அந்த காலத்தில் அசுரா கூட சந்தியாவனம் பண்ணியிருந்தான், இந்த காலத்தில் பிராமணா கூட பண்ணுறதில்ல, அது வேறு விஷயம். அதனால் அது சந்தியாவதனம் பண்ணியிருந்தானா. சந்தியாவதனம் பண்ணிட்டு இருக்கும்போது பாதியில் ஜலம் நின்று போயிட்டு வரல. என்னன்னா கார்த்திகை வீராஜன் இந்த நதியில் இறங்குறானா. இறங்கி அந்த முட்டு கொடுத்துட்டுருக்கானா. ஏன்னா இவெல்லாம் எல்லாம் குளிக்கணும்ல, நிறைய பேர் இருக்காங்க, குளிக்கணும். தள்ளம் போயிட்டு தான் குளிக்க முடியாதுல்ல. இப்போ நதி போயின்னு இருக்கு, எங்கே முட்டி வரைக்கும் தான் இருக்குது. அது நடியில் ஒரு தடுப்பு போட்டு வச்சிடும், அணை போட்டு வச்சுடுறானா. அந்த இடத்துல பெருசாக 50-60 அடிக்கு இருக்குது இல்லையா. அது போல் நீ முட்டு கொடுத்து நிற்க வச்சு ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருக்கான். இப்போ இந்த ராவணன் பார்க்குறேன், என்னடா ஜலம் வரலன்னு என்ன நிட்டி பார்த்தா அங்கேயே நிற்கிறதுன்னு வந்து பார்க்குறேன். பார்த்தா ஜலக்கிரீடை நடந்துருக்கு. ராவணன் சொல்லணா, டேய் நான் யார் தெரியல, ராவணன் ஒழுங்கு மாதிரி சொல்கிறேன், எல்லாம் உங்கள் கும்பலை கூட்டின்னு கிளம்பு அப்படின்ட்டானா. சுற்றி பார்த்தானா, நீ கிளம்பு அப்படின்ட்டானா. நம்ம சில பேர் சைலண்ட்டாக இருப்பாள், வீரம் இருக்கிறவா புத்தி இருக்கிறவா சைலண்ட்டாக தான் பண்ணுவாள். இவன் குதிக்கிறான், குச்சுன்னு பார்த்தானா. ரொம்ப நீ பேசுகிறேன்னு சொல்லி அப்படி எடுத்து தன் கக்கத்துக்குள்ளே வச்சுட்டானா ராவணனை. கக்கத்துக்கு 1000 கை ஒரு கக்கத்துக்குள்ளே தூக்கி வச்சுட்டானா. ராவணனுக்கு ஒன்றும் புரியல. ஐயோ ராமா என்ன ஒன்றும் இல்லை. அப்புறம் வேணிட்டானா, அப்பா ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா, நீ பெரிய ஆளாக இருக்க போட்டு என்னை விட்டுருந்தானா. சரி போ அப்படின்னு எடுத்து தூக்கி போட்டால் போயிட்டானா. இப்போ இவன் பேரை சொன்னால் அவனுக்கு என்ன ஆகுது, பயம். கார்த்திகை வீரார்ஜுனன் தெரியுமா அப்படின்னா பயம். ஐயோ கார்த்திகை வீரார்ஜுனா அப்படின்னு ஒரு பயம். சரி அதை விட்டுரு. இந்த கார்த்திகை வீரார்ஜுனன்றது ஒரு சில பவர் இருக்கக்கூடிய பெருமாளுடைய அவதாரம் இல்லையா. இதில் பல பவர் இருக்கக்கூடிய அவதாரம் எதுனா பரசுராம அவதாரம். ஓகேவா? இப்போது இந்த கார்த்திகை வீரார்ஜுனனை பரசுராமர் வந்து கொன்னாரும் சொல்ல முடியாது, சம்ஹாரம் பண்ணா சொன்னேன். உபசம்ஹாரம் பண்ணுறதுன்னு என்னென்ன தனக்குள்ளே எடுக்கின்றது உபசம்ஹாரம்னா. இப்போது ராமன் ராவணனை கொன்றான், சம்ஹாரம் பண்ணினான் இல்லையா. பரசுராமர் இந்த கார்த்திகை வீரன் இவ்வளோ பெரிய பராக்கம்னா, இவன் பேரை சொன்னே கதிக்கலத்தில் அந்த கார்த்திகை வீரார்ஜுனனை உபசம்ஹாரம் பண்ணாரே அப்படின்னா அவனுக்கு ரொம்ப புரியல. மண்டை சுத்த ஆரம்பிச்சிட்டு, நம்மளால் முடியாத ஒருத்தனே கார்த்திகை வீரார்ஜுனா அவனையே ஒருத்தர் வந்து உபசம்ஹாரம் பண்ணிருக்காருன்னா அவ பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னா அந்த பரசுராமரை உபசம்ஹாரம் பண்ணினார் இல்லையா. இந்த பரசுராமர் எல்லா இடத்துலையும் போய் எல்லாருக்கிட்டையும் இது பண்ணிட்டு இருக்காரு. தசரதனுக்கு 60,000 மனைவிகள் விடுவான். எதனால்னா டெய்லி கல்யாணம் பண்ணிக்கிறான். எதனால் இந்த பரசுராமன் வரானா கொல்றதுக்காக எல்லா க்ஷத்திரியையும் கொலை பண்ணணுன்னு நான் சங்கல்பம் பண்ணிக்கிறார். அவள் அப்பாவை கொலை பண்ணது ஒரு க்ஷத்திரியன்றனால எல்லா க்ஷத்திரியும் நான் கொலை பண்ணுறேன்னு சொல்லி கிளம்புறார். ஓகே, அப்போ என்ன பண்ணுறாருன்னா தசரதன்கிட்ட வராராம். பார்த்தா தசரத் அப்போ தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கானா. கல்யாணம் பண்ணி கல்யாண குளத்துன்னு இருக்கான். ஓ நீ கல்யாண குளத்தில் இருக்க, இன்று போ, இன்று நான் கிளம்புறேன், நாளைக்கு வந்து உனக்கு கொலை பண்ணுறான். திருப்பிக்கு அது ஆஹா இது வேறு நம்ம டெய்லி கல்யாணம் பண்ணிப்போம். நித்திய கல்யாணம் பெருமாள் எதனால் வந்தார்னு தெரியுமா, அவள் அப்பானால் வந்தார். நீ மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்க, நானும் டெய்லி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அப்படியாக இவர் என்ன பண்ணார்னா கல்யாண கோலம் இருக்கிறதுனால திரும்பி போயிட்டார். அப்படின்னா வந்துட்டே இருக்கும்போது அப்போது ராமர் வர்றார். ஒரு தடவை ராமர் காலத்துக்கு வர திருப்பி கொலை பண்ணலான்னு வர்றார். வரும்போது பார்க்குறாரு. பார்த்து என்ன பண்ணார் ராமர், இவர் அவதாரம் டைரக்ட் பெருமாள், இவர் மல்டிபிள் பவர். இவர் என்ன பண்ணுறாரு, சிங்கிள் பவரான
கார்த்திகராஜன் உபசம்ஹாரம் பண்ணிட்டார். இந்த மல்டிபிள் பவரை இவர் உபசம்ஹாரம் பண்ணிட்டார். அப்படிப்பட்ட பரசுராமன் இருக்காருன்னு அவரை உபசம்ஹாரம் பண்ணவர் யார் தெரியுமாண்ணா? அவரையா? அது யார் யாருண்டா? அவர் தான் ராமர். அவன் தான் வந்துட்டு இருக்கான். புத்திசாலியாக இருந்தால் என்ன பண்ணுவான்? அப்படியே நீ செய்து நீயே எடுத்துன்னு போய்டு அப்படின்னு ஆஞ்சநேயர்கிட்டே கொடுத்து அனுப்பிச்சிடுவான் இல்லையா? அப்பயும் அவன் மதி மயங்கிறதுனால என்னன்னா, நான் விட மாட்டேன். அந்த கர்வம் என்றைக்குமே நம்ம பல நேரங்கள் நம்ம என்ன பண்ணுவோம்னா கர்வம் வச்சுட்டு இருப்போம். என்ன கர்வம்னா, நான்ற ஒரு கர்வம் அது இருக்கிற வரைக்கும் போகாது, ஒரே யார் வரைக்கும் போகிறதுனா ராமானுஜர் வரைக்கும் இது போகிறது. ராமானுஜர் திருக்கோஷ்டியூருக்கு போகிறார். ராமானுஜருக்கு நான் சொன்னேன் இல்லையா, 2 பேர் மகா பிரியமானவர்கள், மகா உத்தமர்கள். யாருன்னா முதலே ஆண்டான், நம்ம முதலே ஆண்டானும் கூடத்தாழ்வார் தான். பெரிய பலம் ராமானுஜருக்கு. எப்படின்னா திருக்கோஷ்டியூருக்கு போகிறாராம். உள்ளே போனேன் திருக்கோஷ்டி நம்பிக்கிட்ட அஷ்டாட்சர மந்திரத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு போகிறாராம். போனால் கதவு தட்டாராம். யார் வந்திருக்குன்னா, நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னாராம். நான் தான் ராமானுஜர் வந்திருக்கேன் அப்படின்னாராம். நான் போனதுக்கப்புறம் அப்படின்னாராம். இது ஒன்றும் புரியல. நீங்கள் இருந்து உங்கள்கிட்ட கற்றுக்க தான் நான் வந்திருக்கேன், நீங்கள் போனதுக்கப்புறம் என்ன? சரி பெரியவா ஒன்றும் சொல்ல முடியாது வந்துடுறாராம். 17 தடவை போகிறாராம். 18வது தடவை கிளம்புறாராம். கூடத்தாழ்வாருக்கு ஒரு டவுட்டு, என்ன நடந்ததுன்னாராம். இது மாதிரிண்ணா இந்த வந்து அடியேன்னு வந்திருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னாராம். உள்ளே போனேன் கதவு தட்டினாராம். யாருண்ணா? அடியேன்னு வந்திருக்கேண்ணா, உள்ளே வரோம் அப்படின்னாரு. இது அடக்கம் ரொம்ப முக்கியம். அடக்கம் ரொம்ப முக்கியம். விஸ்வாமித்திரருக்கு பிரம்ம ரிஷின்ற பட்டம் வரவே இல்லை, கடைசி வரைக்கும் கொடுக்கல வசிஷ்டர். எப்போ கொடுத்தாருனா, தன் பொண்ணுக்காக போய் அந்த பரதன்கிட்ட போய் நின்று தலை குனிஞ்சார். அந்த பணிவு வந்தால் தான் உனக்கு உயர்வு. எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் அந்த பணிவு வந்தால் தான் உயர். அப்படியாக இந்த ராமர் இந்த கட்டத்துக்கு வந்தோன்னா இந்த ராவணாசுரன் இருக்கான் இல்லையா, இவனுக்கு அந்த பணிவு வரல, அந்த அகங்காரத்தில் திருப்பியும் போனானான். அவ பொண்டாட்டி கூட சொன்னாலாம், இது வந்திருக்கிறவன் ராமன் போகாத. தம்பி சொன்னானா விபீஷ்ணன், இல்லை விபீஷ்ணர் உத்தமன், அவனை தர்மாத்மா, அவரை இது வந்திருக்கிறது ராமன் கூடாதுண்ணா. இதில் ஒரு கட்டத்தை சொல்லுவா, அண்ணா தம்பியை விட்டுட்டு எதிரணியில் போகலாமான்னா, எதிரணி இருக்கிறது எம்பெருமானா அதுதான் தர்மம். கிருஷ்ணர் சொல்கிறார், கர்ணன்கிட்ட போய் சொல்கிறார், பீஷ்மர்கிட்ட போய் சொல்கிறார், நான் சொல்கிறேன் நீ கேளு, இதை பண்ணாதேன்னா. இல்லை இதுதான் தர்மம், நான் வந்து நாட்டை காப்பாற்றுன்னு சபதம் எடுத்தேன். பீஷ்மன் ஃப்ரெண்டை காப்பாற்றன்னு நான் சபதம் எடுத்துருக்கேன். கர்ணன் கேட்கல என்னன்னா போயிட்டான். எது தர்மம் அப்படின்னா, எம்பெருமான் சொன்னது தர்மம். அவன் எந்த பொசிஷனில் எந்த விதமாக வந்து என்ன சொல்கிறானோ அதை செஞ்சுட்டு அது தர்மம் அப்படின்னா, அந்த தர்மத்தை இவன் ஃபாலோ பண்ணல. யார்? தம்பி சொன்னான் கேட்கல, பொண்டாட்டி சொன்னால் கேட்கல, ஆஞ்சநேயர் வந்து எக்ஸ்பிளைனே பண்ணான், அப்போ கூட கேட்கல. என்னன்னா மாண்டான் அப்படின்றது. அப்படியாக அந்த உபசம்ஹாரம் பண்ணக்கூடியது இது மாதிரி பல அவதாரங்கள் உண்டு. அப்படிப்பட்ட அவதாரத்தில் தான் ஒரு கூர்மாவதாரம். அந்த கூர்மாவதாரத்தில் இந்த மத்தினால் ஓசைப்படுத்த தயிரளவும் கேட்டிலையோன்னு அந்த அளவுக்கு அந்த மத்தி சத்தம் எப்படி கேட்குறா, பார்க்கடலில் கடைஞ்ச அந்த நம்ம சத்தம் இருக்கே, அந்த சத்தம் கேட்குறதே, அதை கேட்டு நீ தூங்கிட்டு இருக்கியா? இந்த பரத்வாஜ பட்சியாவது வெளிலேருந்து கத்துறது உனக்கு தெரில, பக்கத்திலேயே இருந்து கத்திட்டு இருக்கக்கூடிய இந்த மத்தினால் ஓசைப்படுத்த தயிரளவும் கேட்கல, காசும் பிறப்பும் கலபலப்ப பைப்பேத்துன்னு சொல்லக்கூடிய அந்த ஆபரணங்களுடைய சத்தமும் உனக்கு கேட்கல. இப்படி தூங்கிட்டு இருக்கான்னா அவளை நம்ம என்ன சொல்லுவோம்? ஒருத்தர் நல்லா தூங்கிட்டு இருக்கானா, ரொம்ப நல்லா தூங்கிட்டு இருக்கான், எவ்வளோ தட்டினாலும் ஏப்பல. எங்கள் ஆற்றுக்கு கீழே பழைய ஆற்றுல கீழே சொந்தக்காரில் இருந்தான் அந்த பையன் ஒருத்தர் இருக்கான். அவன் நல்லா தூங்கிட்டான், கது உள்ளு பக்கம் போட்டுன்னு தூங்கிட்டான். ஜன்னல் திறந்தான், அவன் மூஞ்சி தெரியுது. சின்ன ஆந்தான், ஹாலு உள்ள கிச்சன் அந்த மாதிரி சின்ன ஆந்தான். இதில் படுத்துன்னு இருக்கான். தட்டுறோம் எந்துக்கவே இல்லை, என்ன தட்டினாலும் எதாவது கத்துறோம் எந்துக்கவே இல்லை, குச்சியை நீட்டாக குச்சி எடுத்து குத்துறோம் எந்துக்கவே இல்லை. கடைசியில் ஜலம் எடுத்து வந்து ஜலத்தை கொட்டி தான் எழுப்பினான் அவனை. ஏன்னா இப்படி தூங்குற அப்படின்னா, இல்லை தூங்கிட்டேன் அப்படின்னா. அப்புறம் வந்து கவுத்தாருனா அப்படின்னா, இப்படி தூங்குறேன் என்னன்னா, இப்படி பேய் தூங்குறான்னா. பேய் பிடிச்சதுன்னா என்ன ஆகும்னா, மதிமயங்கி உக்காந்துருவா பேய் பிடிச்சிருந்தான். அதனால் அது போல் மதிமயங்கி இருக்கக்கூடியவளே அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறேன். ஏன்னா நம்மளை சொல்கிறேன், என்ன சொல்கிறேன், காசும் பிறப்பரம் கலகலப்ப கை பேர்த்து ஆனை சாத்தன் கத்தினாலும் எந்துக்கல. ராமானுஜர் வந்து சொன்னார், நம்ம எந்துக்கல. அதுக்கப்புறம் பல ஆழ்வார் ஆச்சாரிகள் வந்து சொன்னார், எந்துக்கல. இதுக்கெல்லாம் முன்னாடி பெருமாளே வந்து சொன்னார், நம்ம ஏந்துக்கல. இப்படி பேயா தூங்கிக்கிட்டு இருக்கிறியே நீ, உனக்கு என்ன சொன்னார்? சர்வதர்மா நாம் பரித்தம் மாமேக்கம் சரணம் பிரஜன் சொன்ன. அப்போ நீ கேட்கல.
அதுக்கப்புறமா இது நீ கூட கேட்க மாட்டேன், உனக்கு கலியுகத்தில் புத்தி இருக்காதுன்னு சொல்லி ஆழ்வாராச்சாரிகள்லாம் நான் அனுப்புகிறேன். அவா சொல்லியா அது கேளு, அது சொல்லியும் நான் கேட்கல, நான் நாராயணான்ற நாமத்தை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்ம உட்காந்துட்டு இருக்கிற நாமத்தான் பேய் தூக்கம் தூக்கிட்டு இருக்குமா. என்னன்னா அஜ்ஞானத்தில் இருக்கக்கூடிய நாம் அப்படின்னா பேய் பெண்ணே, பேயாக இருக்கக்கூடிய இந்த மக்களே, நீங்கள்லாம் ஞானத்தை பெற வேண்டும், என்ன பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறார். காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினாலோசைப்படுத்த தெய்ரளவும் கேட்டிலையோ பேய் பெண்ணே. இவ்வளோ தூரம் கத்தி, அதாவது இவ்வளோ தூரம் பெரியவா நமக்கு ஞானத்தை போதனை பண்ணால் கூட நம்மளால் ஏந்துக்க முடியல. ஏன்னா அந்த ஞானம் நமக்கு இல்லை. அந்த ஞானம் உனக்கு வரணும்னா என்ன பண்ணால் எம்பெருமானுடைய நாம சொல்ல பேய் பெண்ணே. காசும் பிறப்பும் கலகலப்பக்கை பேர்த்து வாசனருங்குயல் ஆட்சியர் மத்தினாலோசைப்படுத்த தெய்ரளவும் கேட்டிலையோ பேய் பெண்ணே அப்படின்னு நல்லா திட்டா. இப்போது இவளுக்கு என்ன ஒரு டவுட் ஆண்டாளுக்கு, நம்ம சாதாரணமாக கூப்பிட்டாலே வரல, நல்லா திட்டி விட்டுறோம், கோவத்தில் திட்டணும், ஏந்துக்கு கோவத்தில் திட்டோம், இவள் வருவாளா வரமாட்டாளான்னு டவுட்டு. அப்போ என்ன பண்ணணும்னா சால் ஜாப்புன்னு கேள்விப்பட்டீங்களா? ரொம்ப சண்டை போட்டோம் அப்படின்னு நம்ம போயிட்டு என்னவா சௌக்கியமாக இருக்கியா, நல்லா இருக்கியா, போன வாரம் அங்கே பார்த்துனே என்னாச்சு, நம்மளே போய் பேசுவோம், ஏன்னா நமக்கு வேலையாகணும் இல்லையா, இவளுக்கு வேலையாகணும், இவள் கூட்டின்னு போனோம், எல்லாரையும் கூட்டின்னு போன வேலையாகணும். என்ன பண்ணுறான், நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னா நல்லா திட்டி முடிச்சுட்டு கடைசியா நாயக பெண் பிள்ளாய், நீ என்ன தெரியுமா, எப்படிப்பட்டவ தெரியுமா, இந்த கோஷ்டிக்கு நீ தான் நாயகி. அதுதான் நம்ம விஷ்ணு சாஸ்திரநாம கோஷ்டி நீங்கள் வச்சுருந்துருக்கீங்க இல்லையா, இது விஷயம் யாராவது 2 பேர் வரலண்ணா, நல்லா சொல்லக்கூடிய நீ உன்னோட வாய்ஸ் இருக்கே ரொம்ப நல்லா இருக்கு, நீ வரலாம் எப்படி அப்படின்னா வந்துடுவா. நம்ம ஆள் சேர்க்கணும், இப்படி தான் சேர்க்கணும். நீ சும்மா தான் நாட்டில் உட்காந்துட்டுருக்க பைத்தியமா நீ வா அப்படின்னா வரமாட்டா. அன்றைக்கி வருவா, மறுநாள் வரமாட்டா, மறுநாளே உங்கள் கண்ணில் பட மாட்டா இல்லையா, அப்படி தான் கூடாது. நான் கொஞ்சம் சால் ஜாப் பண்ணணும்னு பண்ணேன்னா நாயக பெண் பிள்ளாய், நீ எப்படிப்பட்டவள் தெரியுமா, நீ என்ன அழகு தெரியுமா, ஒவ்வொரு பாசம் நீ தேசமுடையா தெரியுமா, நீ இப்படிப்பட்டவளே தெரியுமா, ஒவ்வொரு பாசம் சொல்லுவா. என்ன பண்ண, நீ நாயக பெண் பிள்ளாய், இந்த நம்ம கூட்டத்துக்கு நீ தலைவியாக இருந்து நீ தான் பண்ணிட்டு நடத்தி கூட்டின்னு போக வேண்டிய நீயே தூங்கலாமான்றான். ஏன்னா முதல் நாள் மீட்டிங் போட்டிருக்காவா, நாளைக்கு காத்தால் நம்ம என்ன பண்ணுறோம், விரதம் பண்ணணும். என்ன விரதம் பண்ணணும், பாவை நோம்புன்னு பண்ணணும். சரி, இதெல்லாம் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு வந்துடுறேன், நான் தான் இந்த காரியம் பண்ணுவேன். எல்லாரும் வாய்ச்சவடால் அடிச்சிங்களே, ஒத்தராக இருந்துட்டுருக்கீங்களா, அதனால் எல்லாரையும் எழுப்பி கூட்டின்னு போகிறா. சொல்ல நீ முன்னிருந்து நடந்து கொண்டு போகிறளவுக்கு ஒரு திறமை இருக்கக்கூடிய நீயே இது தூங்கலாமா, தூங்கக்கூடாது, ஏந்துக்கோ அப்படின்டா. நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தினா, நீ என்ன பண்ணணும்னா நாராயணன் மூர்த்தி இருக்கலாம், அந்த நாராயணன் மூர்த்தியை நினைக்கணும். என்ன, கேசவனை பாடவும். நாராயணமூர்த்தின்னு அங்கே இருக்கான்ல, வைகுண்டத்தில் இருக்கான், அவன் தான் இங்கே கேசவனாக இருக்கான், அந்த கேசவனை பாட வேண்டும். என்ன, கிருஷ்ணனா இங்கே பிறந்திருக்கான், அவன் அவதாரம் எடுத்து நமக்காக இறங்கி வந்திருக்கான். அப்படிப்பட்ட அந்த பெருமானை நம்ம சேவிக்க வேண்டாமா, நீ வா அப்படின்னு கூப்பிட்றா. அந்த கேசவனை பாடவும். அந்த கேசவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா ஏற்கனவே பார்த்தோம். கேசவன் அந்த நாமத்துக்கு என்ன பொருள் என்னென்னா, கா அப்படின்றது பிரம்மாவை குறிக்கும், ஈசன் அப்படின்னு சொல்லக்கூடியது சிவனை குறிக்கும். இவர் 2 பேருக்கும் அதிபதியானவன். எவன் ஒருவன் சர்வேஸ்வரன் சொல்கிறோம் இல்லையா, ஈஸ்வரனுக்கும் மேலே இருக்கக்கூடியவன் சர்வேஸ்வரன் சொல்லி. இந்த சர்வேஸ்வரன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தனக்கு நிகராக யாருமே இல்லாதவன். தன்னை விட பெருசாக இருக்கலாம், எனக்கு நிகராக யாரும் இல்லை, தன்னை விட பெருசாக இருக்கலாம், அதுவும் இல்லாதவன். தன்னை விட உயர்ந்தவனோ தனக்கு நிகரானவனோ எவனும் இல்லாத ஒருத்தருக்கான அவன் தான் சர்வேஸ்வரன். அவன் தான் யாருன்னா, இந்த கான்னு சொல்லக்கூடிய பிரம்மாவுக்கும் ஈசனுக்கும் அதிபதியானவன். அதனால அவனுக்கு கேசவன்ற நாமம். இது ஒரு பேர். 2வது, இது பெருமானுக்கு பெருமை இல்லையா, இப்போ எப்படிப்பட்டவன்ற பெருமை. 2வது, அவனுடைய பராக்கிரம் கேசவன். என்னன்னா, கேசின்னு சொல்லக்கூடிய ஒரு ராட்சசன் கௌரவபதிரன், அவனை சம்ஹாரம் பண்ணினவன். அதனால் இவன் கேசவன். 2வது இது என்ன, இது வீரம். அடுத்தது அழகு. என்னென்னா, கேசவன்னா அழகான கேசத்தை உடையவன் கேசவன். எம்பெருமான கேசவனோட நல்ல கேசத்தோட சேவிச்சிருக்கீங்களா எங்கேயாவது? சேவிக்கலாம், இன்றைக்கும் போய் சேவிக்கலாம். சௌரிராஜ பெருமாள்னு பேர், திருக்கண்ணபுரம் போனீங்கன்னா அவனுக்கு பேரே சௌரி வச்சுட்டுருக்கான். அவன் கேசம் நல்லா. இப்போ நம்ம கிருஷ்ணர் நம்ம இந்த கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், கிருஷ்ணா லார்டு கிருஷ்ணான்னு போட்டு பாருங்கள், கேலரியில் போய் பாருங்கள். அந்த அழகில் அந்த மூஞ்சி முட்டை மூடி பாருங்களேன், இருக்கிற அந்த கூந்தலோ அந்த முடியோ ஆச்சரியமாக இருக்கும். முகத்தை கூட மறைச்சிடுவோம். ஒரு சின்ன பெண் எடுத்து இல்லை ஒரு சின்ன பேப்பர் எடுத்து மூடி வச்சுருவோம். அந்த அவுட்டர் மட்டும் பாருங்கள், அவ்வளோ அழகாக வரும். நான் அந்த அளவுக்கு கேசத்தை உடையவன் கண்ணன். இந்த குழந்தையிலேயே அந்த கேசம் நம்ம குழந்தையாக பிறக்கும், என்ன பண்ணுவாள், மொட்டை அடிக்கிறதுக்காக கொஞ்சம் முடியை வளர்ப்பா.
அப்போ அந்த குழந்தைய பாருங்களேன், ஒரு 2 முடி முன்னாடி வந்திருக்கும், 2 பின்னாடி கட்டியிருக்கோம். அதை பார்த்தாலே அந்த ஆனந்தமாக இருக்கும். நான் யாருன்னே தெரியாது அந்த குழந்தை, போய் தூக்கிட்டுருவோம் நம்ம. அந்த அழகு, அப்படிப்பட்ட அழகு எனக்கு என்னன்னா அந்த கேசத்தினால கூட இருக்கக்கூடிய அழகு. அப்படிப்பட்ட அழகாக இருக்கக்கூடிய கேசம், இது அழகை குறிக்கிறது. ஒன்று பெருமை, ஒன்று வீரம், ஒன்று அழகு. இப்படி எப்படி பார்த்தாலும் இவன் உசந்தவன் அப்படின்னு சொல்கிறார். இப்படிப்பட்டவன் யாருன்னா, இவன் நினச்சிட்டு இருக்க சாதாரணமாக ஏதோ இந்த ஆயர் குளத்தில் பிறந்து ஏதோ இவன் அங்கன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருக்க. இவன் எம்பெருமான், சர்வேஸ்வரன், பரலோகத்தில் இருக்கக்கூடிய மகா மகா மகான்னு சொல்லக்கூடியவன். அவன் யாருன்னா நாராயணன் மூர்த்தி. அவன் தான் இங்கே கிருஷ்ணா பிறந்திருக்கான். இவன் இந்த கேசவனை நாம் பாட வேண்டும் அப்படின்னா இந்த கேசவ ஸ்மரணம்னு ரொம்ப முக்கியம். எப்பயுமே எல்லா பேருக்கும் ஒவ்வொரு உசத்தி உண்டு, இந்த கேசவன்ற நாமத்துக்கு உண்டு. அப்படிப்பட்ட கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடந்தியோ. நீ கேசவனை நம்ம பாடணும்னு இருக்கோம். இதெல்லாம் இல்லாமல் நீ என்ன பண்ணுறன்னா கிடந்தியோ கேட்டு. நாங்கள் வெளில கேசவ நாமம் பாடிட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ணுறான்னா இந்த பஜனை கோஷ்டி கிளம்புறா, வர வழியில் ஒரு 2 பேர் எழுப்பி கூட்டின்னு போடணும்னு வச்சிங்களேன். அவள் வாசலில் உட்காந்து இப்போ பஜனை பண்ணிகிட்டே இருக்கா. ஒருத்தி போய் கூட்டின்னு இருக்கா ஆண்டாள். உள்ளே தூங்கிட்டு இருக்கிற அந்த பெண் என்ன பண்ணுறான்னா தூங்கிட்டு இருக்கா. சீக்கிரம் சீக்கிரவான்னு கூப்பிட்றா. அந்த கட்டம் தான் இந்த இடத்துல இருந்திருக்கு. நீ வா வெளில எங்கேப்பா கேஸ்ட்டு போயின்னு இருக்கு இல்லையா, கேசவ நாமம் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம், நாம் நாமாக்க சொல்லுவோம், அது கூட கேட்காம தூங்கிட்டு இருக்கே. நீ ஆனைச்சாத்தன் சத்தம் கேட்கல, ஆற்றுல இருக்கக்கூடிய மத்தினால் ஓசைப்படுத்த தைரளவும் அதுவும் கேட்கல, வாசலில் நான் கேசவ நாம ஸ்மரணம் பண்ணிட்டு அது கூட ஒன்று கேட்கலையே, தூங்கிட்டு இருக்கியே. நீ கேசவனை பாடவும் கேட்டே கிடந்தையோ. நான் கேசவ நாமம் சொல்லிட்டு இருக்கோம், நீ அதை கேட்டே கிடந்தையோ. நீ இப்படி கேட்கக்கூடாது, இந்த மாதிரி தூங்கக்கூடாது, நீ அஜ்ஞானத்திலேருந்து வெளியில் வரணும்னு சொல்லி என்ன சொல்லனா தேசமுடையாய் அப்படின்றான். நீ நல்லா தேஜஸ் இருக்கக்கூடியவன். ஏன்னா வேறு வழியில் கொஞ்சம் ஏதோ ஒரு 2-3 பிட்டு போட்டால் தான் அதை ஏந்து நம்ம கூட வருவா அப்படின்றது புரிஞ்சுட்டா. சாதாரணமாக கூப்பிட்டா வரலன்ட்டா. முதல் பாசத்தில் என்ன பண்ணா, நான் குளிக்க போகிறேன், உனக்கு விருப்பம் இருந்தா வான்னா. யாரும் வரல. ஆஹா, இப்படி கூட்டா வரமாட்டா. வா 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 வான்னு கூப்பிட்டுருக்கா. நீ வந்தே ஆகணும் அப்படின்ட்டா. திட்டினாலும் வரமாட்டா, தெரிஞ்சு போச்சு. வேறு வழியில் காலில் வந்துடணும். இந்த சாம பேத தண்டம்னு வா அந்த சொல்லுவேன். ஒன்று இப்படி பண்ணிப்பார் வரலையா, அப்படி பண்ணிப்பார் வரலையா, ஊந்துரு காலில். கடைசி பட்சம் என்ன, காலில் ஊந்துரு வேண்டியதான். அப்பா தெய்வமே வந்துருப்பா, நாளைக்கு கத்தால் நம்ம போகணும் அர்ஜென்ட்டு, அந்த போய் அந்த வேலை முடிச்சினோம், உன்னை நம்பிந்தான் இருக்கேன், நீ தான் பண்ணி கொடுக்கணும் நாயக பெண் பிள்ளாய். நீ வந்தால் தான் கிருஷ்ணனே வருவான். இது மாதிரி அடுத்த பாசத்தில் கூப்பிட நீ வந்தால் தான் இந்த காரியம் ஆகணும் கூட, அது கூப்பிட்டா தான் வருவான். அப்படிப்பட்டவள் நீ யாருன்னா நீ தேசமுடையார், நல்ல தேஜஸ் இருக்கக்கூடியவள் அப்படின்னா. இந்த கோபிகா பெண்களுக்கே தேஜஸ் என்னன்னா, பெண்கள்னால ஒரு தேஜஸ். அதுலேயும் கோபிகா பெண்களுக்கு என்ன தேஜஸ்னா 2 விதம். பாலும் தயிரும் சாப்பிட்ட தேகம், அது ஒரு தேஜஸ். 2வது என்னென்னா கிருஷ்ணனுடைய சம்பந்தம் உடவள். சரி, இவள் இவ்வளோ தூரம் ஏற்படால, இவள் ஏன் ஏந்துக்கலைன்னா, இந்த 10 பெண்ணும் ஏன் ஏந்துக்கலை அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ண என்ன தெரியுதுன்னா, இவள் தான் தனியாக தூங்கவில்லை, கிருஷ்ணனோடு தூங்கிட்டு இருக்கா. பின்னாடி பாசத்தில் சொல்ல போகிறான், நப்பின்னை எழுப்பும்போது சொல்ல போகிறான், இதே தான் சொல்ல போகிறான். நீ என்ன பண்ணுற, கிருஷ்ணனோடு தூங்கிட்டு இருக்க இல்லையா, நீ தனியாக தூங்கலாமோ, நீ தனியாக அனுபவிக்கலாமோ. கூடியிருந்து குழந்தேடோ ரெம்பா, நீ தனியாக அனுபவிக்கக்கூடாது, கோஷ்டியோடத்தான் அனுபவிக்கணுன்ற. அதான் கூப்பிட்றான். நீ வந்து நல்லா தூங்கி தேசமுடையானா, இவன் கிருஷ்ணனோடைய ஆலிங்கம் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கிறதுனால இவன் என்னன்னா அவளுக்கு அந்த தேஜஸ் வருது. எதனால, இவன் கேசவன், அழகானவன். இந்த அழகு இவன்கிட்டே இவர் பார்த்த விஸ்வரூப சேவையில் எம்பெருமானுக்கு தயை இங்கேருந்து வருது. சரி, தாயாருக்கு என்ன வரும், இவனுடைய அழகு அங்கே போகிறது, எக்ஸ்சேஞ்சு, அதுதான் சொல்லுது. அதனால் அந்த ஆலிங்கனம்னால என்ன வருதுன்னா, இவள் நல்ல தேஜஸை பெறுகிறா. அப்படி தேஜஸ் இருக்கக்கூடியவள் நீ தனியாக அனுபவிக்கக்கூடாது, வா கோஷ்டியில் நம்ம சேர்ந்து போய் அனுபவிக்கணும். இதை பண்ணக்கூடாது. தேசமுடையாய் திறவு, நீ கதவை தரண்டா. என்ன தெரியுது இதுலேருந்து, கடைசியாக அவளை பார்த்தா கதவை கூட திறக்கலை, உள்ளே தூங்கிட்டு இருக்கா. என்னடா இது இவ்வளோ தூரம் கத்துறோம், கதவை கூட திறக்கலையே, தூக்குது. ஒவ்வொரு பாசத்தில் இது மாதிரி ஒவ்வொருத்தராக ஒன்று பண்ணிட்டு இருப்பா. கதவை கூட திறக்க மாட்டான். ஒருத்தி பேசவே மாட்டான், பேச்சே இருக்காது. ஒருத்தி வளவலன்னு பேசிட்டு இருப்பா. ஒவ்வொரு பாசத்தில் வரும். இது அழகு. அந்த ஒவ்வொரு பெண் பிள்ளை எழுப்புறா, எப்படின்னா நம்மளை எழுப்புற மாதிரி எழுப்புறா. அந்த பெண் பிள்ளையா எழுப்பி சொல்கிறா, தேசமுடையாய் திறவு. நீ திறந்து என்ன பண்ணணும்னா கேசவ நாமத்தோடு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம், அந்த நாமத்தோடு நீ கலந்து நீ வந்து எங்களோட கோஷ்டியில் சேர்ந்து வந்து நாம் இந்த நோன்பை நோற்க வேண்டும். இது முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தினாலே இந்த பெண் பிள்ளை எழுப்புறான்னு பார்க்குறோம். இந்த பெண் பிள்ளை எழுப்பி எப்படி கோஷ்டியில் சேர்த்துண்டு போய் நோம்பு நோக்குறாளோ அது போல் ஆண்டாள் அஜ்ஞானத்தில் தூங்கி கொண்டு இருக்கிற நம்மளை எழுப்பி இந்த நாம சங்கீர்த்தனம்ன்ற இந்த கோஷ்டியில் கலந்துட்டு நோம்பு நோற்று அப்படின்னா பெருமானை ஆராதனம் பண்ணி என்ன பண்ண வேண்டும்னா,
பறை என்னும் வாத்தியங்கள் பெற வேண்டும் இல்லையா, பறை என்னும் மோட்சத்தை பெற வேண்டும்னு இந்த பாசத்தினால சொல்லி என்ன பண்ணனா நம்மளை உஜ்ஜிக்கு வைக்கக்கூடிய ஒரு வழியை சொல்கிறா. எதுனா நாம சங்கீர்த்தனம். எல்லா பாசுரத்தையும் சொல்லதும் திருப்பி இந்த பாசுரத்தில் நான் சொல்கிறேன். திரும்பவும் சொல்லக்கூடிய ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, எம்பெருமானை பாடி அவன் திருநாமங்களை பாடி அவன் புகழை பாடி எம்பெருமானோடைய ஐக்கியமாக இருக்கணுன்றது தான் ஆண்டாளினுடைய விசேஷம். அதுக்காகத்தான் அவதாரம் எடுத்து வராக அவதாரத்திலேருந்து பூமாதேவி என்ன பண்ணான்னா கேட்டு அதை நானே கொண்டு போய் சொல்கிறேன், இவாளுக்கு தெரியாது, இவாளுக்கு அதை நான் ஊட்டுகிறேன்னு சொல்லி வந்து ஊட்டுன விஷயம்தான் இந்த திருப்பாவைன்னு சொல்லக்கூடிய இந்த விசேஷம். இதுபோல் நாமளும் இந்த அஜ்ஞானத்திலிருந்து விலக்கி எம்பெருமான் நாமஸ்மரணை சொல்லி அந்த நாமத்தினாலே எம்பெருமானை சென்றடைய வேண்டும் வேண்டுகிறேன். ஸ்ரீ அமிர்தமருளி நாயிகா சமேத ஸ்ரீ ஹரிதவாரண பரபிரம்மணை நமः. அஸ்மத் குருபியோ நமः. அஸ்மத் சர்வகுருபியோ நமः. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் தாசரதை குரவே நமः.